ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மம்மோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ப்ளே பாய் டர்ன் இன்ட்டு குட் பாய். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜிகோ கேஃபாக ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம். அதோட ஸ்பெஷல் பார்ட் தான், ஓகேவா? ஏன்னா அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு சம் ரீசன்னால். அதை நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் அதை ஃபைனல் பார்ட் எப்படி கொடுத்துருப்போம்னா, நம்ம ஜிமினுக்கு பேபி பிறந்திருக்கும். ஒரு பாய் பேபி பேர் மின் குக்கி அப்படின்னு வச்சிருப்பாரு நம்ம ஜிமின். ரொம்ப அழகாக இருந்திருக்கும். நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன்டா. இப்போ பேபி பிறந்ததுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து பேபியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் ஜிமினுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு பேபி பிறந்து கூட அப்பா அம்மா வந்து வரலையே, நம்ம பேபி அவங்க பார்க்கலையே, நம்ம பேபிக்கு அவங்களுக்கு பிளஸிங்ஸ் கிடைக்கலையே, நம்மளே அவங்க ப்ளஸ் பண்ணலையே சொல்லிட்டு அந்த வருத்தம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே இருந்து இப்போ சின்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஜிமினை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசனால் ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளும் சின்ன ஹயங்க்கு அதெல்லாம் பண்ணணும். ஒரு பிரதராக அவர் நம்மளுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம ஜேஹோப் நம்மகிட்ட யாரும் நம்மக்கிட்ட பேசலை, ஆனால் அவர் தான் எல்லாமே. இவங்க நம்ம சின்ன ஹயாங் இவங்க தான் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நம்ம அங்கிள் ஆண்டி இவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்மளும் இவங்க வந்துட்டு அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஏன்னா சின்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேபி வந்துட்டு எல்லோரும் டேக் கேர் பண்ணுறாங்க. நம்ம ஜங்கோட அம்மா அப்பா ஜங்குக்கு நம்ம எல்லாரும். நம்ம சின்ன வந்துட்டு ஜிமினும் ஜங்கோட அம்மாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. என்ன ஜிமின் பண்ணுற சொல்கிறாங்க. ஏங்க இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் டைமுக்கு ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் எனக்கு எல்லாம் பண்ணீங்களா சொல்கிறாங்க. இப்போ நான் பண்ணதுக்காக பண்ணுறேன். நோ என் பிரதராக அவங்கள நான் பார்க்குறேன் அதுக்காக சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நான் இதெல்லாம் வாங்கிப்பேன் சொல்லிட்டு அவரும் எல்லாமே வந்துட்டு நம்ம எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் ஜிமின்ட்டு கேட்குறாங்க. ஜிமின் அவருக்கு தெரிஞ்செல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. தெரியலன்றதை வந்துட்டு மெய்ட் ஆண்டிக்கிட்டேயோ இல்லை ஜங்கோட அம்மாக்கிட்டே கேட்டு செய்கிறாங்க. இதை பார்க்குற ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சனினால இப்படிலாம் இருக்கணும், எவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, இதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமே ஜங்குக்கு தான். ஜங்குக்கு எப்படி வந்து ப்ளே பாயாக இருந்து அதுக்கப்புறம் குட் பாயாக மாறி இப்போ பாரு அவனை மாதிரி ஒரு ஃபேமிலி பர்சனை பார்க்கவே முடியாது. எவ்வளோ கேரிங்காக இருக்கான். எங்கள் மேலேயா இருக்கட்டும் இல்லை அவங்க அண்ணா அப்புறம் அவங்க பிரதரின்லா அப்புறம் அவங்க பையன் மேலே உயரி வச்சிருக்கான். என்னோட ஜங்குவை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன ஜங்குக்கான எதையோ ஒரு விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணுறான்னு மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா திங்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இப்படி தான் டேஸஸ் போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம அப்போவே நம்ம ஜின்னு வந்துட்டு ஒரு 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாரு. இப்போ ஃபைனல் ஒரு 6 months ஆஃப்டர் பார்த்தா நம்ம ஜின்னுக்கு பேபி பிறந்தது. இங்கே நம்ம ஜங்கோட பேபி வந்துட்டு ஒரு 6 months ஆகுது. பேபி பிறந்து ஒரு 6 months இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பேபி பார்க்குறதுக்கு, க்யூட்டாக. இப்போ எல்லாரும் தூக்கி விளையாடுறாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு இருக்குது. நம்ம ஜங்க் தான் ஜிமினையும் அந்தளவுக்கு பார்த்துப்பாங்க. நம்ம பேபியும் அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. இந்த ஜின்னுக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்கு. பேர் நம்ஷி. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம என்ன பார்க்குறாங்க, இப்போ இவளுக்கு 1 year தான். இப்போனா இவளுக்கு இன்னும் 1 year ஆகிறதுக்கு முன்னாடி பேபி இவன் கொஞ்சம் வளர்ந்துருவான். அப்புறம் இவங்க என்ன ஒரு 6 months தான் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்புறம் ஹாப்பியாக 2 பேர் ப்ளே பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சட்டி இவங்களாம் ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க பெட்டில். நம்ம ஜங்க் தான் ஜிமின் பக்கத்தில் வந்து படுக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பக்கத்தில் பேபி தூங்குது. இப்போ நம்ம ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிமின் ஃபோர்க்கு கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் நீ உன்னோட அப்பா அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. உனக்கு ஆசை இல்லை, நம்ம 3 பேரையும் அவங்க ப்ளஸ் பண்ண உனக்கு ஆசை இருக்குது இல்லைம்மா, அதை நான் ட்ரை பண்ணுறேன்னு தேடுறேன். எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எந்த ஒரு கான்டாக்டுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவேன். சரியா? நம்ம பேபிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடுவேன். அந்த டேவை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீ ஒன்றும் கவலைப்படக்கூடாது. சரியா? நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. என்ன தான் நாங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டாலும் ஓன் பேரண்ட்ஸ் உனக்கு வேணும்ல, அவங்க லவ் அவங்க கேரிங் எல்லாம் உனக்கு வேணும்ல சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் பார்க்குறாங்க ஜிமினை. நம்ம ஜங்க் வந்துட்டு அப்படியே நம்ம ஜிமின் வந்து ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பேபி க்யூட் அழைச்சிருக்கு. நம்ம ஜிமின் நம்ம பேபி கூட அழைச்சிருக்காங்க. ஜங்க் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க, நம்ம இன்றைக்கி எங்கன்னா வெளில போகலாமா? அன்றைக்கி நீங்கள் ஏன்னா நம்ம ரொம்ப டேஸாக வெளில போகல. ஆமாம் சின்ன எங்கே பேபி பிறக்கணுன்ற ரீசனுக்காக நம்ம 6 months தான் இங்கே வெளில போகலாம். பேபி ரொம்ப குட்டியாக இருந்தான், அதனால் நம்ம 2 பேரும் வெளியே போகல சொல்கிறாங்க. இல்லை நம்ம பேபியோட போகலாம் சொல்கிறாங்க. இல்லை பேபி விட்டு அம்மாட்ட விட்டுட்டு நம்ம 2 பேரும் போவோம், போய் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. பேசாமல் ஒன்று பண்ணுவோம் நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்னதாக ஒரு ட்ரிப்பு மாதிரி போவோமா நம்ம 2 பேர் மட்டும் அப்படி சொல்கிறாங்க. ட்ரிப்பா? அப்படி நம்ம 2 பேர் மட்டும் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சிட்டிக்கு போகலாமா அப்படி சொல்கிறாங்க. வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டு 2 பேரும் ஒரு 1 day 2 days மாதிரி ஸ்டே பண்ணிட்டு வருவோமா சொல்கிறாங்க. அப்படி என் பேபி இருப்பான். பேபி இருந்துப்பா பேபினா இப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு பார்த்துக்குறாங்களே அதெல்லாம் போதும் பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பேபி விட்டுட்டு எப்படி சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமினும் ஏன்னா பேபி அதிகமாக ஜங்கோட அம்மா கிட்ட தான் இருக்கும். ஏன்னா ஜிமின் வீட்டில் உள்ள அது ஒரு வரைக்கும் பார்ப்பாரு. அதனால் இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே வராங்க. ஜிமின் ஜங்கும் அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா ஜிமினுக்கு தங்கம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இல்லை நானும் ஜங்குக்காவும் சொல்கிறேன், நீங்களும் ஜங்குக்காவும் வெளில போகலான்னு இருக்க சொல்கிறாங்க. வெளில போகணுமா? ஆமாப்பா நீங்கள் வெளில போகவே இல்லை, பேபி பிறந்ததுக்கப்புறம் வீட்டிலே இருந்துட்டீங்க. அதுவும் நீ சின்ன எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட, வீட்டையும் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கிட்ட. சொல்லுது தங்கம் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா நாங்கள் 2 பேரும் பேசாமல் ஐஸ்லாண்ட் போவோம் சொல்கிறாங்க. ஐஸ்லாண்ட் ஆமாம் ஐஸ்லாண்ட் போகலான்னு ஆசையாக இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் 2 பேர் ஸ்டே பண்ணிட்டு வரோம் சொல்கிறாங்க. இல்லை பேபிக்கு அது கிளைமேட் ஒத்துக்காது சொல்கிறாங்க. பேபி நான்
எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாரு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் புரிஞ்சிருது ஜங்க் வந்து ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஜிமின் வந்து கொஞ்சம் அப்செட்டாகவும் இருக்காங்க. அப்பப்போ அப்செட் ஆகிறாங்களா அதெல்லாம் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ வெளியே கூட்டிகிட்டு போனால் சரியாட்டு சொல்லிட்டு ஓகே ஜிமின் நான் பேபி பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க ஐஸ்லாண்டுக்கு போங்க சொல்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு ஓகே எனக்கு ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன், ஜின்னுக்கு தான் பேபி பிறந்துருச்சு, அதுவும் பேபி பிறந்து இப்போ 2 months ஆயிடுச்சு, அவனை பேபி அவனும் நல்லா பார்த்துக்கிறான், இப்போ நான் இந்த பேபி நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன் அங்கிள் இருக்காங்க, அப்புறம் என்ன இவ்வளோ மேட் இருக்காங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்கும் பார்த்துக்க மாட்டோமா, அண்ணியும் ஜங்கு போயிட்டு வாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது ஓகே மன கிளம்புற சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேர் பேக் பண்ணுறாங்க. பேபி 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு ஜங்கோட அம்மா கொடுக்குறாங்க. ஜங்கோட அம்மா தான் டேடா நமக்கு பை சொல்லு அப்படி சொல்கிறாங்க. பேபி இப்போ தான் க்யூட்டாக லைட்டாக கையெல்லாம் அசைக்குது, நம்ம ஜங்கோட அப்பா உன் பேபி வந்துட்டு வச்சுக்கிறாங்க பாரு, ஜங்கு 2 பேரும் சேஃபாக போயிடுவாங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு ஜின்னு நம்ம ஜொன் எல்லோரும் சேர்ந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ எல்லோரும் ஆனால் நம்ம ஜிமின்னு ஜங்குவோம் ஏர்போர்ட் வராங்க. இங்கேருந்து இப்போ எங்கே போகிறாங்கன்னா இவங்க ஐஸ்லாண்ட் போகிறாங்க. அங்கே வந்துட்டு கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, ஸோ அவங்க கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. ஜங்கு ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தனியாக வெளில வரது இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் ஜங்கு 2 பேரும் ஒரு ஹோட்டல் ரூம் போகிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் வெளில போட சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கு சுற்றி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு ஜிமினோ அப்படி இந்த பெட்டில் வந்துட்டு உட்காடுறாங்க. இப்போ ஒரு மூவி ஆன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு எமோஷனலாக ஒரு சென்டிமெண்ட் மூவி தான் போயிட்டுருக்கு. அதை பார்க்குற ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா மணி அப்போ வந்து அவர் கொஞ்சம் டேஸே வந்துட்டு இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா அவங்க என்ன மன்னிக்கவே மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடாம்மா அவங்க மேலே ரொம்ப லவ் வச்சுருந்தாங்களா சொல்கிறாங்க. லவ் வச்சுருந்தாங்களா இல்லைன்னா சொல்ல ஜங்குக்கா, ஆனால் அதுக்காக இப்போ அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருந்து அந்த பையன் சரியாக இல்லாமல் போயிருந்தா அதுக்காக அவங்க அப்படி பிரிச்சிருவாங்களா, ஒன்று அவங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவங்க பார்த்து வச்சுருந்தா தப்பாக இருந்தாலும் சரின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீயே பார்த்துட்டா சொல்கிறாங்க. நான் ஒன்றும் தப்பான பர்சன் பார்க்கலே சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்போ அங்கே பாருங்க நீ அப்படி பேசாதீங்க, எனக்கு இந்த விஷயம் ஒரு விஷயமே கிடையாது, இப்போ நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு யாரும் கேர் பண்ணுவாங்களா சொல்லுங்கள் அங்கிள் ஆண்டி நீங்கள் சின்ன எங்கள் நம்பிச்சு நோயாங்க இப்போ எல்லோரும் என்னை எப்படி பார்த்துக்கிறீங்க, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் எவ்வளோ நல்லா இருக்கேன், இது ஏன் உங்களுக்கு புரியலை, சரி என்கிட்ட பேசல, ஆனால் அவங்க எதுக்காக வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போகணும், எதுக்காக தள்ளி போயிட்டாங்க சொல்கிறாங்க. இல்லைடா அது நீ இந்தமாதிரி மேரேஜ் பண்ணிட்டேன்னு அப்படி அது ஒரு கஷ்டமா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க பார்ப்பாங்களா, அவங்களுக்கு அவங்க பசங்களோட ஹாப்பினஸ்ன்றது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோ என்னால் ரெண்டாமா சொல்கிறாங்க அப்படி சொல்லாதீங்க ஜங்குக்கா சொல்லிட்டு ஜிமின் போய் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்களா ஜிமின் இதெல்லாம் மறந்துட்டுருக்காங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று நான் ஃபீல் பண்ண போல இருக்குது சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு ஜிமினை கிஸ் பண்ண ஜிமின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. நானும் பேபி பிறந்ததுக்கப்புறம் உங்களை கண்டுக்கவே இல்லையோ சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைடாம்மா சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படி கிஸ் பண்ண 2 பேருமே கிஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த மொமெண்ட்டு. ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீ கூட ஹாப்பியாக இருக்கலாமா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், உங்களை யார் வேணாலும் ப்ளே பாய்னு சொல்லலாம், ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன், நீங்கள் ப்ளே பாய் கிடைக்கிங்க ஒரு குட் பாய் தான் என்னை பொறுத்த வரைக்கும், நீங்கள் கரெக்டாக தான் இருந்திருக்கீங்க என் லைஃப்பில், நீங்கள் கிடைச்ச ஒரு பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜிமினை போய்ட்டு அவர் எவ்வளோ இன்ச்சு அப்படி கிஸ் பண்ணுறாரு ஜிமின், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஜங்குவையும் ஹாப்பியாக பார்த்து விட்டுருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் 2 பேரும் எஞ்சி ரொம்ப ஹாப்பியாக அந்த ஸ்வெட்டர்லாம் வியர் பண்ணிக்கிட்டு போகலாமா சொல்லிட்டாங்க. போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் ஷாப்பிங் தான் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தனியாக வந்ததுனால ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா இருக்குல்ல சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கு 2 பேரும் வந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் சொல்கிறாங்க ஜங்கா சொல்கிறாங்க இரு உனக்காக நான் போய்ட்டு ஐஸ்கிரீம் ஆட சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க. அச்சவங்க சிலிண்டர் கிளைமேட் சொல்கிறாங்க நல்லாயிருக்கும் இரு சொல்லிட்டு ஜங்கு போகிறாங்க. போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் எப்படின்னா ஒரு பெரிய ஸ்டமக் கடை அங்கே பாருங்கள் ஹோபி சொல்கிறாங்க. என்ன டேஸ்ட் சொல்கிறாங்க எனக்கு அதை வாங்கி தாங்க ஹோபி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அங்கே ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி அவர் இந்த இதை சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப சிரிஞ்சுக்கு பார்த்து சாப்பிட சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ இதை பார்க்குற ஒரு பர்சன் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஹோபி அண்ட் டே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம்மில் போய் கூட்டிகிட்டு வரலாம் சொல்லிட்டு வேகமாக வராங்க. பார்த்தா ஹாப்பியாகிடும் சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் அந்த ஐஸ்கிரீம் கையில் எடுத்துகிட்டு ஓடி வராங்க. இங்கே வந்து ஜிம்மிட்ட பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க ஜங்கா சொல்கிறாங்க. வா வந்துட்டு காட்டணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வா சொல்லிட்டு வேகமாக ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாங்க யாருமே இல்லை. என்னாச்சு அவங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க சொல்லுங்கள் இல்லை நான் இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு கூட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியே தான் கையில் வச்சிருக்கீங்களா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் நிறைய ஃப்ளேவர் இருக்குது ஒன்று சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வந்துடுறா சொல்லிட்டு ஜங்க் தான் ஓடி போயிறாங்க. கீழே போய்ட்டு பார்க்கிங் லாட் எல்லாம் தேடுறாங்க. எங்கேயுமே காணும். ஒரு மாதிரி இருக்குது இப்போ தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்க அவருக்கு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனா இங்கே தான் இருக்காங்களா ஒரு வேலை இது வரைக்கும் எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே. அவங்க நான் எவ்வளோ இடத்த தேடி பார்த்தேனே எவ்வளோ பேரை வச்சு சர்ச் பண்ணேனே கிடைக்கலையே. இங்கே இருக்காங்க ஸ்டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அப்புறம் ஜெகோபியா அங்கே இருக்காங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் இங்கே தான் இருப்பாங்களா அப்படின்ட்டு அவங்க ஜங்க் நினைக்கிறாங்க. கடவுளே எப்படியா நான் கண்டுபிடிச்சோன்னு எனக்கு ரொம்ப ஆசை. எப்படியாவது ஜிம்மிட்ட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஜிம்மிட்ட பேச வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஏன் மேலே கோவப்படலாம். ஓகே அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது என் மேலே கோவப்பட்டு என்னால் பண்ணிக்கிட்டு நான் ஜிம்மிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. இப்போ ஒரு 2 days அங்கே இருந்திருப்பாங்க.
கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜாங்கும் ரெண்டு பேர் ரிட்டர்ன் ஆகுறாங்க. வீட்டில் நம்ம ஃப்ளைட்டில் நம்ம ஜிமின் தான் ஜாங்கு பக்கத்தில் அப்படியே ஷோல்டர் சாஞ்சு உட்காந்துருக்காங்க. ஹாப்பியாக இருந்தேன் அம்மா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சாங்கக்கா. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் உங்க கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணினா ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சென்டம் பேபி கொஞ்சம் மிஸ் பண்ணுற சொல்லிட்டாங்க. நானும் மிஸ் பண்ணுறேன், வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. சரி ரெண்டு பேர் வந்துட்டாங்க. இப்போ ஜாங்கு தான் வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு நம்ம நம்ஜன் விட்டு போகிறாங்க. நம்ஜன் ஏங்க சொல்லிட்டா எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு சொல்லிட்டாங்க. ட்ரிப்பு நல்லா இருந்துச்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் ஏங்க சொல்லிட்டாங்க. என்னடா ஹெல்ப்னு சொல்கிறது உண்மையை சொல்லிட்டாங்க. ஏங்க நான் ஜேகப் ஏங்க அங்கே பார்த்தேன் சொல்லிட்டாங்க. என்ன எங்கே ஐஸ்லாண்டில்? நான் ஐஸ்லாண்டில் பார்த்தேன், கொஞ்சம் சர்ச் பண்ணிங்களா சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவரும் அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸில் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. இப்போ அங்கே சுகா கிட்ட தானே அவங்க நம்ஜன் வந்து கால் பண்ணுறாங்க. சுகா அப்படி சொல்கிறாங்க. நீ பார்த்தியா சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாங்க, சுகாவும் ஒயனும் இப்போ எங்கே இருக்காங்கன்னாக்கா என்ன டேவோட சிஸ்டர் தான் ஒயன். இப்போ அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கனாக்கா அவங்க ஃபாரினில் இருக்காங்க. இங்கே இல்லைடா நான் ஃபாரினில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா நீ அவன்கிட்ட காண்டாக்டில் இல்லைடா அவனை காண்டாக்ட் பண்ணல, ஏன்னா உங்கள்கிட்ட நான் பேசணும்னு தெரியுமா, அதனால் இந்த ரீசன் எல்லாம் அவன்கிட்ட பேசுறதில்ல சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நீ வேணா பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐஸ்லாண்டில் ஒன் டைம் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை சொன்னான், அங்கே போய் பாருங்க சொல்கிறாங்க. அங்கேயே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இப்போ நம்ம போவேன்னா யாரையாவது வச்சு ஃபாலோ பண்ணுவோம், ஓகேவா, ஃபாலோ பண்ணி பார்ப்போம். அவங்க அங்கே இருக்காங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பேசுவோம், பேசி அவங்க மனசை மாற்றி தான் ஜிம்மின் முன்னாடி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறாங்க, எனக்கு புரியுண்டா, நம்ம ஜிமின் பாவம் இல்லையா, ஜிமின் ரொம்ப கஷ்டப்படுறனால அவங்க அப்பா அம்மா பார்க்காம கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண்டி எங்களுக்கு கோவம் இருக்கும், எனக்கு தெரியும். நம்ம போயிட்டு ஒன் டே நீ நான் அப்பா அம்மா எல்லோரும் பேசுவோம், அதுக்கு முன்னாடி அவங்களை கண்டுபிடிப்போம், ஓகேவா, நீ கொஞ்சம் டைம் கொடு சொல்கிறாங்க. ஓகே ஏன் கண்டிப்பாக, ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். அங்கே பாரு மின்குக்கியோட பர்த்டே வரதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சலாம் சொல்கிறாங்க. இன்னும் 2 months இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் ஏங்க சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் ஃபீல் பண்ணாத சொல்கிறாங்க. ஏன்னா மின்குக்கி பிறந்து இப்போ ஆல்மோஸ்ட் 10 months இருக்கும், இன்னும் ஒரு 2 months தான் இருக்குது பர்த்டே வரதுக்கு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்துட்டு பேபி கூட விளையாடிட்டுருக்காங்க. 2 days வந்து மிஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. பேபி க்யூட்டாக அழகாக விளையாடிட்டு இருக்காங்க ஜிமின் கூட. ஜிமின் அப்படியே ஹக் பண்ணி கொஞ்சிட்டு இருக்காங்க. இது பார்க்குற நம்ம ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உன்னை அப்பா அம்மா உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டா என்னோட லைஃப் லாங் வந்துட்டு நான் வந்துட்டு கில்ட்டியாக இல்லாமல் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் நீ ஹாப்பி ஆகிடுவேன். அவங்க வந்து உன்னை வந்து ப்ளஸ் பண்ணணும், ஒன்றா பேபி என்ன ப்ளஸ் பண்ணணும் பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேரும் ப்ளஸ் பண்ணணும் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. நான் உங்ககிட்ட வந்து பறிச்ச அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு தெரியுமா நீ என் கூட ஹாப்பியாக இருக்க, வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் உன் சைடுன்னு பார்த்தா உனக்கு அப்பா அம்மானு வேணும்ல, ஒரு எவ்வளோ தான் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்க அப்பா அம்மா அவங்களோட சிப்ளிங்ஸ் அவங்களாம் பேசலாம் அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே அது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கள்ல சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக உன்னை ஹாப்பியாக பார்த்துப்பேன் வந்துட்டு, நீ கண்டிப்பாக உனக்காக நான் என்னாலும் பண்ணுவேன், ஈவன் உங்கள் அப்பா அம்மாவோட காலில் விழுந்தாவது நான் கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு நினைக்கிறாங்க. மின்குக்கி பர்த்டே வரதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிடறேன் சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போ டேஸ் இங்கே அழகாக போயிட்டுருக்கு. அந்த பக்கம் நம்ம ஜெகப் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன ஜெகப் சொல்கிறாங்க, என்ன ஹோபி எப்படி சொல்கிறாங்க. இல்லை டே ஜிமின் நல்லா தானே இருப்பான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பான், உங்களுக்கு இவ்வளோ பாசம் இருக்குல்ல நம்ம ஜிமின் மேலே, அப்புறம் ஏன் பார்க்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா கோவமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா கோவமாக இருக்கட்டும், அதுக்காக நீங்களும் அப்படி இருக்கணும், நீங்கள் பேசக்கூடாதா, என்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவலே நம்ம ஜிமின், நம்ம நீங்கள் தான் அட்லீஸ்ட் யார்கிட்டயே கேட்குறாங்களா அவங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, அதை கூட கேட்காம எப்படி தான் அப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தோணுது நல்லா இருப்பான்னு மட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இருக்கான் ஜின்னு இருக்கான், அப்புறம் கண்டிப்பாக ஜவுக்கு நல்லா பார்த்துப்பா நினைக்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் அப்படி இருந்தது. இங்கே பாரு ஜெகோப் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எப்பவும் ஒரே மாதிரி ஒரு பசங்க இருப்பாங்க, பேச்சுலராக இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, ஃபேமிலி மேனாக ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி தான் எத்தனை பேர் வந்து மேரேஜ் கூட நல்லா இருப்பாங்க, மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க தெரியுமா. ஈவன் இப்போ நம்மளே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிடறோம்னு வச்சுக்கோங்க, ஜிம்மின் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடுது, ஒரு தப்பான பர்சன்ட்டை கொடுத்துட்றோம். அப்போ என்ன பண்ணுவீங்க சொல்கிறாங்க, என்ன கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஜிம்மின் வச்சுப்பேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவீங்க, ஏன்னா நம்ம பார்த்து வச்சது தப்பான பையனா போய்ட்டா சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து நல்லா பார்த்துக்கிறன்ற பேர் நீங்கள் வீட்டில் வச்சுப்பீங்க. ஆனால் உங்களை என்றைக்கும் அவன் ப்ளேம் பண்ண மாட்டான், ஏன்னா அவன் அந்த மாதிரி பர்சன், ஆனால் அவனாக பார்த்துட்டு ஒரு பர்சன் அவங்க தப்பான பர்சன்ஸுக்காக அப்படி ஹர்ட் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க எந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாவா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக மாறி இருப்பான், ஏன்னா ஃபுல்லாக மாறினால தான் அவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி பேசினா அவங்க அப்பா அம்மா அவ்வளோ கெஞ்சினாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட அவ்வளோ கெஞ்சிக்கிட்டு தான் பெக் பண்ணி கேட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, எனக்கு ஒன்று தான் இப்போ ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கணும், அதை தாண்டி வேறு எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிடுச்சு ஜிம்முக்கு பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் இப்போ 2 years ஆக போகுது, இது வரைக்கும் ஸ்டில் நம்ம கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கோம் சொல்லிட்டு நம்ம சுகா அண்ட் ஜேகப் பண்ணிட்டு வீதம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ரூமில் பார்த்தா ஒரு பர்சனோட பிக்சரை பார்த்துட்டு ஒருத்தவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருமா சொல்கிறாங்க, எங்கே நல்லா இருப்பான்லாம் சொல்கிறாங்க. நல்லா தான் இருப்பான், கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த பையன் மேலே தாங்க நம்பிக்கையில் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதம்மா, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க, மாறி இருப்பாங்க மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. என் பையன் நல்லா இருந்தால் போதும், நான் நிறைய சபிச்சுட்டு நிறைய திட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டாங்க. எங்கள் பாருமா அப்படிலாம் எதுவும் ஆகாது சரியா, என்ன பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணால் பசங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் பேரண்ட்ஸ் அன்றைக்கி பசங்க நல்லா இருக்க கூட நினைக்க மாட்டாங்க, ஓகேவா. அதே மாதிரி பசங்களும் அப்படி தான், அப்பா அம்மா ஹர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட வயசு அப்படி, அதனால் அவங்க லவ் பண்ணுற பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. நான் நினைக்கவே இல்லை ஜிம்மில் இப்படி மாறும்னு சொல்லிட்டு அவங்க அழகாங்க. வேறு யாரும் ஜிம்மியோட அப்பா அம்மா தான் நானும் நினச்சி பார்க்கல. ஆனால் ஜிம்மில் ஒரு முடிவு எடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும், நீ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நான் போய் மீட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. எப்போங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் வரும் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுற ஒரு நாள் வரும் சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஒரு நம்ம ஈகோ
ஈகோவாக இருக்குமாங்க சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஈகோ இல்லைம்மா, எனக்கு தெரியல, எனக்கு ஏன் நம்ம ரொம்ப கோவப்பட்டோம், தூக்கி போட்டு வந்துட்டோம், அந்த இடத்துல இருக்க முடியல, நிறைய பேர் நம்மளை பார்த்து கொஞ்சம் இதாக பேசிட்டாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம், அதனால் அந்த கோபம் வெறுப்பில் வந்துட்டோம். ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் மனசில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஜிமின் நல்லா இருக்கணும், ஜிமினோட ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கணும், அவனோட ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கணும், அவன் நம்பி போன அந்த லைஃப் வந்து அவன் நல்லா இருக்கணும், அவனை யாரும் ஏமாற்றக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது, அவன் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. எல்லா அப்பாவும் அப்படி தானே நினைப்பாங்க. ஆமாம், தான் பசங்க எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் சேஃபாக இருக்கணும், அப்படி தான் நினைப்பாங்க சொல்கிறாங்க. அவங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துடுறாங்க. ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியுமா சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஜிமின் மேலே பாசமாக தான் இருக்காங்க. ஆனால் ஜிமின் பண்ணது தான் அவங்களால ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் டேஸ் நம்மளுக்கு ஜிமின் டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவன் சொல்கிறாங்க கொஞ்சம் டேஸ் டைம் கொடுத்துருக்கணுங்க, வெயிட் பண்ணியிருக்கலாம், வெயிட் பண்ணி பொறுமையாக மேரேஜ் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த பையன் வெயிட் பண்ணலாம். அதான் பாருங்கள், ஜிமினுக்கு நம்ம மேலே பாசத்தை விட அந்த பையன் மேலே அதிகமாக பாசம் போயிடுச்சு இல்லை சொல்கிறேன். ஜிமின் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆகுது, நீ பாசிட்டிவ் ஆகுறவன் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின், நம்ம ஃபேமிலி தான் எல்லாமே, ஜேகப் தான் எல்லாமே, ஜேகப் நம்ம 3 பேர் தான், நம்ம அவனுக்கு எல்லாமே நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அந்த பையன் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டான் பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அம்மா ஜங்குக்கு மேலே தான் கோவப்படுறாங்க. ஆனால் இப்போ நம்ம சனின்ல இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சனின்ல, ப்ளே பாய் சனின்ல சொல்கிறேன். நம்ம ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதம்மா சொல்கிறேன். ஜிமின் அப்பாவும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே பாசம் இருக்குது, ஆனாலும் கோவம் இருக்குது. ஜங்குக்கால தான் நம்ம ஜிமின் அவங்களை தூக்கி போட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ அப்படி டெஸ்ட் போயிட்டே இருக்கு. இங்கே 1 month ஆஃப்டர் நம்ம டேக்கு பேபி பிறந்தது. ஏன்னா டே வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அது 9 months ஆல்மோஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. பேபி பிறந்துருச்சு. ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கா. இவன் ரொம்ப அழகாக இருக்கல ஹாபி சொல்கிறாங்க. ஆமாம், இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. டேயா நல்லா இருக்கா சொல்கிறாங்க. டேயா நல்லா இருக்கே சொல்லிட்டு அவரும் ஜேகப் ரொம்ப கொஞ்சம் நேரம் அழகாக இருக்குது. அச்சோ உங்க பாரு, நான் வந்துட்டு டடவாயிட்டேன், நீ மம்மாவாயிருக்கா. ஆனால் ஜிமின் பக்கத்தில் இல்லை பார்த்தியா சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அடிக்கடி சொல்லுவான் ஜிமின், அப்போ ஏன் உங்களுக்கு பேபிலாம் பிறந்தா நான் தான் நேம் வைப்பேன், நான் தான் பார்த்துப்பேன் அப்படிலாம் சொல்லுவான் சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. என்ன தான் பண்ணுறது, நீங்கள் எல்லாம் ஒரு ஈகோவாக இருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் ஜேகப்போட அப்பா அம்மா வந்துட்டு நம்ம ஜிமினோட அப்பா அம்மா வந்து ஜேகப்கிட்ட பேசிருக்க மாட்டாங்க. எப்படின்னா நார்மலாக பேசுகிறாங்க, ஜிமினை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, ஜிமினை பற்றி பேச்சு எடுக்கக்கூடாது சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசனால் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ஜங்க் வந்துட்டு எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரியல சொல்லிட்டு ஜிமின் மேலக்குள்ள கோவம் அப்படி தான் இருக்காங்க இது வரைக்கும். இப்போ நம்ம ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க நம்ம ஜினுக்கு. ஹலோ சார் சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் கேட்டது டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. சார் அவங்க இந்த ஒரு பிளேஸில் இருக்காங்க சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே ஒரு பிளேஸில் இருக்காங்க. அதோட அவங்களுடைய கார்டனிங், அதாவது இந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க வீடு வேற ஒரு இடத்துல இருக்க சொல்கிறாங்க. அப்படி அவங்களோட நேம் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சார் கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்களும் ஒரு 10 days டைம் கொடுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு 10 days ஆஃப்டர் நம்ம மின்குட்டிக்கு பர்த்டே வரப்போகுது. அதனால நம்ம ரம்ஜித் பார்க்குறாங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பார்க்குறாங்க. அவங்க என்னாச்சு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்களாம்மா, இன்னும் ஒரு 10 days தான். ஓகேவா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சொல்கிறாங்க. 10 daysல இன்னும் 11 days இருக்கலாம் நம்ம பேபி பர்த்டேக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. எங்கள் பேபி மம்மா டாடாலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டு ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்குது. நம்ம ஜங்குக் பார்க்குறாங்க. அச்சோ டாடா சொல்லிட்டாங்க. டேட்டா அப்படி க்யூட்டாக கூப்பிடுது. மம்மா சொல்லி மம்மா அப்படி சொல்லுது. நம்ம ஜிமிதாவோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அம்மா எனக்கு இவ்வளோ அழகான ஒரு பையன் இருக்கா, இவ்வளோ அழகாக பேசுகிறான், இவனுக்கு உங்கள் பிளஸிங்ஸ் கிடைக்காதம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினைக்கிறேன். ஏன்னா ஜிமின் என்ன நினச்சாலும் ஜிமினோட ஜங்கோட ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் வச்சிருக்காங்க. இப்போ ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினை போய்ட்டு லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, எல்லாம் ஒன்றே சரியாயிடும் சொல்கிறாங்க. சரியாயிடும்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சரியாயிடும் சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போ ஜங்கோட அம்மா தான் நம்பிச்சிருக்கிட்டையும் ஜங்குட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அவங்க பேபியோட பர்த்டே பெருசாக பண்ணிடணும். ஏன்னா ஜிமின் ஜங்கோட மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக நடந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்னா பெரிய ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வைக்கணும் எனக்கு ஆசை. என்னோட சன்னின்லாவும் சரி, என்னோட கிராண்ட் சன், இவங்க இப்போ எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்காங்க, அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. இதே மாதிரி ஜின்னோட பர்த்டேக்கும் நான் ஜின்னோட குழந்தை இருக்கேன், நம்ம நம்ஷி பர்த்டேக்கும் இதே மாதிரி பண்ணுவேன் சொல்லிட்டு எனக்கு 2 பேர் ஈக்குவல் தான், நான் எல்லாருக்கும் ஈக்குவல் லவ் கொடுப்பேன் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா ரொம்ப லவ்லி பர்சன். அதனால் அவங்க சொல்கிறாங்க அம்மா கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இப்போத்தே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பெருசாக கிராண்டாக பண்ணணும் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிட்டு. கார்டன் ரொம்ப பெருசாக இருக்குமா, இங்கே பண்ணிடலாமா கார்டன். ஆமாம் கார்டன் ரொம்ப பெருசாக இருக்குது, அதர் ஒர்க்ஸ் ரொம்ப கிராண்டாக பண்ணிடலாம், ஆனால் பிளேஸ்மெண்ட் இங்கே வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. அது அப்படியா சரி கரெக்டாக தான் சொல்கிறாங்க. பாரு நீ நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் எல்லாரையும் கூப்பிடுங்க ஓகேவா, இன்னும் யாரெல்லாம் நம்ம மேரேஜ்க்கு வரலையோ எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாரும் பார்த்து அசந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு யாரெல்லாம் ப்ளே பாயின்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நம்ம ஜங்கு எந்த மாதிரி ஃபேமிலி வேணா இருக்கா, எவ்வளோ அழகான ஒரு ஏஞ்சல் அவங்க லைஃப்பில் இருக்காங்க சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அம்மா சொல்லிட்டு நம்ம நம்பிச்சிடணும். நம்ம சின்னலாம் வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் சின்ன பேபிலாம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பாப்பா இப்படிலாம் ஓரளவுக்கு பெரிய பொண்ணு ஆகிட்டா, எப்படி சொல்கிறது ஒரு 6 months 7 months பேபி ஆகிட்டா.
அதனால் ஜின்னுமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க, ஹேங் சொல்கிறாங்க, பாரு அந்த பேபிஸ் எப்போ பிறந்தாங்க எப்போ வளர்ந்தாங்கன்னு தெரியல, இப்போ தான் மின்கோக்கி பிறந்த மாதிரி இருந்தான், நீ இப்போ தான் ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு எனக்கு, இப்போ பாரு இவனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேவா சொல்கிறாங்க, இப்போ பாரு இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தா, இவளுக்கு 7 months ஆல்மோஸ்ட் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் டேஸ் போனால் இவளுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துடல சொல்கிறாங்க. ஆமாம், இந்த பிரதரும் சிஸ்டர் இருக்காங்களே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டாங்க சொல்லிட்டு, ஆனால் நம்மளை தூங்க உடம்பு எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாங்க சொல்லிட்டு இந்த பேபிஸை பார்த்து நம்ம ஜின்னும் ஜிம்மினும் க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னோட கையில் அந்த மின்கோக்கியோ நம்ம ஜிம்மோட ஹேண்டில் நம்ஷி இருக்காங்க, நம்ஷி பாப்பா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக நம்ம ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காங்க, அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, வேணா உனக்கு ஒரு கேர்ள் பேபி நம்ம ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க, ஜிம்முக்கு ஒரு ஷை பற்றி ஜங்கு காப்போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க, ஜின் நீ வேணா சொல்கிறாங்க, நம்ம ஜூன் அவ்வளோ தான் கொண்டுடுவோம் உனப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் அந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, இவ்வளோ கிராண்டாக பண்ணுமா அங்கிள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஜங்கோட அப்பா பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா சொல்கிறேன், இதுவே சிம்பிளாக இருக்கும் நாங்கள் நினைக்க சொல்கிறாங்க, இதுவே சிம்பிளாக நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இவ்வளோ இது பண்ணணுமா சொல்கிறாங்க. ஆமாம், இதை விட சூப்பராக பண்ணணும், இது வந்து ஃபர்ஸ்ட் பேபி நம்ம ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பேபி நம்ம மின்கோக்கி தான், அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பேபி நம்ம நம்ஷிக்கும் இதே மாதிரி பண்ணுவோம் ஓகேவா, பர்த்டேக்கு இப்போ தான் செலிப்ரேட் பண்ணுவோம், எங்கள் ஃபேமிலியோட வாரிசு நீங்கள் வந்துட்டு எங்கள் ஃபேமிலிக்கு கிடைச்ச 2 ஏஞ்சல்ஸ், நீங்கள் ஜிம்மினும் 2 பேருமே ஏஞ்சல்ஸ் தான் எங்களுக்கு, அதனால் உங்களை வந்துட்டு இந்த ஃபேமிலியில் நீங்கள் எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குமோ உங்களுக்கு ஹாப்பினஸ் எதுவும் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்பா அம்மா நீங்கள் எவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க இதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. நோ நாங்கள் பண்ணுவோம் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க, எவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் அப்பா அம்மாவால் பார்க்க முடியும் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஏக்கமாக இருக்கார். இப்போது நம்ம இந்த பக்கம் ஒரு பர்சனை பார்க்குறாங்க, சார் சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க, இப்போ நம்ம பேபிக்கு பர்த்டேக்கு ஒரு 3 days இருக்குது, இப்போ ஃபைனல் ஆகுதாங்க உங்களுக்காக ரொம்ப ஸ்பீட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க, இதான் இது அட்ரஸ் சொல்கிறாங்க, இதான் உங்கள் நியூ ஃபோன் நம்பரு எல்லாமே இங்கே இருக்குது டீட்டெயில்ஸ் இருக்குது சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது வந்து ஜங்க் குரூப், அதாவது நம்ம ஜங்க் ஹோஸ்டர் இருக்காரு அவர் தான், ஜங்க் குரூப் தான் அவங்களோட கம்ப்யூட்டர் குரூப்போட நேம் பார்க்குறாங்க. எவ்வளோ தூரம் கொண்டு போய் வச்சுருக்காங்க பார்த்தியா சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க, ஹேங் சொல்கிறாங்க போலாமா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க, எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா கிட்ட எங்கே கொஞ்சம் நம்பிச்சிடும் சொல்லுறாங்க, அந்த பிளான்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக என்னப்பா சொல்கிறேன் இதுக்கு. ஆமாம் நாங்கள் போகிறோம்மா சொல்கிறாங்க, அப்போ அந்த ஒர்க்கில் நாங்கள் பார்த்துக்கலாம் சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, எங்கே பேசாமல் நானும் போவா சொல்கிறாங்க, நான் நீங்களும் போகலாமா சொல்கிறாங்க. இல்லைம்மா இவங்க 2 பேரும் போட்டோம், ஏன்னா அந்த ஒர்க்லாம் நம்ம தானே பார்க்கணும், அதுவும் நம்ம ஜிம்மின் இந்த பேபி சுற்றி கஷ்டப்படுறவங்க தனியாக இருப்பாங்கல்ல, நம்ம வந்து தானே பார்த்துக்க முடியும் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா நீங்கள் 2 பேரும் பேசுகிறீங்களாப்பா, கண்டிப்பாக நான் பேசுவோம் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ பேசுகிறேன்னு தெரியும், நீ ஜிம்மினுக்காக பேசுகிறான்னு ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க கோவப்பட்டால் கூட கண்டிப்பாக நான் கோவப்பட மாட்டேப்பா, நான் வந்து என் ஜிம்மினுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் இறங்கி போவோம் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு, எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் எங்கள் லைஃப்பில் கிடச்சிருக்கு தெரியுமா, நீ எப்படி இருந்த நீ எப்படி மாறி இருக்க, நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம், இது எல்லாமே ரீசன் ஜின்னு தான், ஜிமின் தான். ஜிமின் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜின்னு வந்து நம்ம ஃபேமிலியில் நம்ம லைஃப் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை ப்ளஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம ஜிமினை வந்து அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அப்போ நாங்கள் போகிறோம் சொல்லிட்டாங்க, போயிட்டு வாங்க. அப்போ ஜிமின்ட்டு என்ன சொல்ல போகிற சொல்லிட்டாங்க, பிஸ்னஸ் மீட்டிங் சொல்கிறாங்க, ஒத்துப்பானா சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் சொல்லிட்டு நம்ஜின் ஹயம் வராங்களா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி பா சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜிமினும் நம்ஜினும் வராங்க, சாரி ஜங்கு போ நம்ஜின்னு வராங்க, வந்துட்டு ஜிமின் ஜின் அப்படி கூப்பிட்றாங்க. 2 பேர் ரன் பண்ணுறாங்க பேபி வச்சுட்டு, என்ன என்ன ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவங்க 2 பேர் வராங்க, ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளில போகிற சொல்கிறாங்க. என்ன மீட்டிங்கா, ஆமாம் மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு சொல்கிறாங்க. எங்கள் பேபி பர்த்டே வந்து 3 days தான் இருக்குது சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, ஆமாம் நம்ம ஜூன் இந்த ஒர்க்கில் யார் பார்க்க சொல்கிறாங்க, இல்லை அப்பா பார்த்துக்கிறாங்க, அது இல்லாமல் இங்கே தான் நம்ம டெக்கரேஷன் ஒர்க்கெலாம் ஆள் வச்சிருக்கோமே அவங்க தானே பார்க்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்கிறாங்க, மீட்டிங் தானே இருக்குது நாங்கள் போய்ட்டு வந்துடுறோம் பேபி பர்த்டேக்குள்ளே வந்துடுவோம் சொல்கிறாங்க. ஆனாலும் சொல்கிறாங்க பாரு 2 days தான் நாங்கள் வந்துடுவோம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு நம்பிச்சிடும். அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, அப்படியா சார் லக்கேஜ் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க, இவங்களும் பாய் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் விட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சரி போயிட்டு வரட்டும் பிஸ்னஸ் மீட்டிங் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் அப்படியே இவங்க 2 பேரும் ஐஸ்லாண்ட் வந்து லேண்ட் ஆகுறாங்க. போகலாமா எங்கே போகலாண்டாவா சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இப்போ ஒரு வீட்டோட டோர் வந்துட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பர்சன் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஷாக் ஆகிடுறாங்க. நம்ஜூன் அப்படி சொல்கிறாங்க, ஹாபி உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க உள்ளே வரலாமா சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க, யார் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராங்க. வந்து பார்த்தா ஜங்கோட நம்ம ஜிம்மினோட அப்பா தான் பார்க்குறாங்க. நம்ஜனையும் ஜங்கையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, இங்கே என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு 5 minutes டைம் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க, அவருக்கு மனசே வரல, அவங்க வந்துட்டு எப்படின்னா ஹர்ட் பண்ணணும் கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது நம்ஜனோட அப்பா சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஹோபி சொல்கிறாங்க, அப்போ ஒரு 5 minutes டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி சொல்கிறாங்க. சரி உள்ளே வர சொல்கிறாங்க. ஃபைனலாக 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ள உட்காடுறாங்க. அங்கிள் உங்களையும் ஆண்டி பார்க்கணும் தான் வந்தோம் சொல்கிறாங்க. எதுக்காக எங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முட அப்பா கோமா பேசுகிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க, பாருங்கள் அங்கிள் கொஞ்சம் ஒரு 5 minutes டைம் கொடுங்க, சின்னவங்க தப்பு பண்ணால் பெரியவங்க தான் மன்னிக்கணும்னு சொல்லுவாங்க, பெரியவங்களும் அப்படி கோமா இருக்கலாமா வீம்பா இருக்கலாமா சொல்கிறாங்க. அப்போ பெரியவங்க சொல்கிற மாதிரி கேட்டு நடந்து கொண்டதுனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்த்தா ஜிம்முட அம்மா தான், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இருக்காரு. இப்போ அவர் கோவம் கூட வராது. அங்கிள் ஆண்டி இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன என் மேலே கோவம் வந்து திட்டிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னை என்னன்னாலும் சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன்,
ஆனால் என்னோட ஜிமின் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் சொல்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி படுத்து என்ன சொல்கிறாங்க, ஏன் என்ன பண்ண பையன் நான் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. ஆண்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போது இந்த வாய்ஸ் கேட்டு இன்னொரு பர்சன் வராங்க, கையில் பேபி எடுத்துகிட்டு. வேறு யாரும் நம்ம டே தான் வராங்க. பக்கத்தில் தான் ஜெயகப் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அப்பா பக்கத்தில் ஜெயகப் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் ஜிம்மில் அம்மா நின்றுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், பேபி எடுத்துட்டாங்க. நம்பிட்டு ஏன்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க பார்க்குறாங்க, டே எப்படி இருக்கா சொல்லிட்டு நம்ம நம்பின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க ஏன்னு சொல்கிறாங்க. பேபி பிறந்துச்சா சொல்கிறாங்க. பேபி பிறந்து சொல்கிறாங்க. கேர்ள் பேபி சொல்கிறாங்க. ஓகே நல்லா இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் என்ன பண்ணுறாங்க, பேபி கிட்டே ஏஞ்சி வந்துட்டு அவர் பாக்கெட்டில் உள்ள மணியை நம்ம ஜங்குக்கும் சரி நம்பியும் சரி மணி எடுத்து பேபிக்கு ஹேண்டில் வச்சுட்டு அப்படியே ஃபோர்ல கிஸ் பண்ணுறாங்க. நல்லா இருப்பா அப்படி சொல்லிட்டு வந்து 2 பேரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. இது பார்க்குற நம்ம ஜிம்மோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல பர்சன் கிட்ட தான் இதெல்லாம் கிடைக்கும். அது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சொல்லி அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஹோபி பார்க்குறாங்க. அப்பா கொஞ்சம் பேசுங்கப்பா, ஜிமின் பாவம் இல்லையப்பா சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் எதனால கஷ்டப்படுறான்னு சொல்லி தராங்க. தெரியலையே சொல்லிட்டு இவங்க உட்காருங்க. அங்கிளுங்க பாருங்கள், ஜிமின் கஷ்டப்படுறேன்னா பணத்தாலேயோ மற்றபடியோ அப்படி எந்த கஷ்டமும் கிடையாது சரியா. ஏன்னா அவன் எப்படி பண்ணு உங்களுக்கு நீங்கள் கற்பனை கூட பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஜங்கு பற்றி நினச்சிருக்குது அப்படி. அதனால் நீங்கள் அந்த நேரம் வந்து பார்த்தாலும் தெரியும் ஜிமின் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்படுறான்னு நாங்கள் சொல்கிறது நீங்கள் இல்லாமல் உங்கள் லவ் கேர் இல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ எங்கள் லவ் கேர் வேணும்னு நினச்சா நாங்கள் சொன்னது பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. சேம் டைம் அவனுக்கு பிடிக்கணும்ல, அவன் மனசுக்கு பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் பார்த்து வச்சா அவனுக்கு பிடிக்காத சொல்லி கேட்குறாங்க. இப்போது அவன் ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டான், அந்த ரீசனால தான் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஏன் இந்த பர்சன் தானே வேணும்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இப்போ எதுக்காக கஷ்டப்படுறாங்க, ஹாப்பியாக இருக்குன்றது என்ன சொல்கிறாங்க. அவன் ஹாப்பியாக இருக்கான். எப்படின்னா நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், அவனுக்கு தேவை லவ்லாம் கிடைக்குது. ஆனால் பேரண்ட்ஸ் லவ்ன்றது வேறு, நம்ம பார்ட்னர் லவ் வேறு இல்லையா. அவன் நாங்கள் என்ன தான் லவ் கேரக்டர் பார்த்துக்கிட்டாலும் அவனுக்கு நீங்கள் கொடுக்குற லவ் மாதிரி வருமா ஆண்டி சொல்லுங்கள். ஒருத்தவங்களுக்கு அந்த வேர்ல்டில் எவ்வளோ பேராலும் இருக்கலாம். ஆனால் அப்பா அம்மான்றது வேணும். ஒரு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ல. அப்பா அம்மா இல்லைன்னா அந்த வேர்ல்டில் அவங்க அனாதையாகிட மாட்டாங்களா. அவங்க இருக்கும்போதே அவங்க இல்லாத மாதிரி இருந்தால் அது எவ்வளோ கஷ்டம் நீங்களே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஜெகப்போடு இருக்கீங்க, டே உங்கள் வீட்டில் இருக்கான், நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. இதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு ஜிம்மில் ஹாப்பியாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் இப்போ ஜின்னோட அப்பா அம்மா ஜின்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் ஜிம்மோட அப்பா அம்மா மட்டும் நீங்கள் மட்டும் பேசாமல் இருக்கனால ஜிம்மின் ஒவ்வொரு இடத்துலையும் ஹர்ட் ஆகுறான். அதை பார்க்குற எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி நாங்களும் சரி எல்லாருமே ஹர்ட் ஆகுறோம் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கணும், நீங்கள் எடுக்கும்போது யோசிச்சிருக்கோம்லாம் சொல்கிறாங்க. அவங்க தம்பிக்கு உங்கள் அப்பா அம்மா மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட கேட்டுக்கணும்லாம் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி ஜங்கு இந்த சுச்சுவேஷன் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ அவங்கள தானே பெருசாக நினைக்கிறாங்க. ஜிமின் எங்களோட பாசம் அவங்க கணக்கு தெரியல சொல்கிறாங்க. அப்படி பேசாதீங்க ஆண்டி, எல்லாருமே வந்து முடிவு எடுத்துறாங்க. என்ன அப்பா அம்மா கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுப்பாங்க, மன்னிச்சிருவாங்க, அப்படி ஒரு நம்பிக்கை எடுத்தானே அப்படி சொல்கிறாங்க. அதை நாங்கள் மன்னிச்சிருவோன்ற நம்பிக்கையில் தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எங்களை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஆண்டி, குழந்தைங்க தப்பு போனால் அப்பா அம்மா எப்படி மன்னிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான். ப்ளீஸ் ஆண்டி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பனிஷ் பண்ணிட்டீங்களா, ஆல்மோஸ்ட் 2 years பனிஷ் பண்ணிட்டீங்களா ஆண்டி சொல்கிறாங்க. நாங்கள் பனிஷ் பண்ணுமா, அப்போ நாங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கல சொல்லி கேட்குறாங்க. என்னதுக்கு அப்போ நாங்கள் ஹர்ட் ஆகலையா, எங்கள் பையன் இல்லாமல் எங்களை மட்டுமே சுற்றி வந்த பையன் தெரியுமா, இப்போது இன்னொரு பர்சன் கிட்ட போயிட்டாங்க, அது எங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி சொல்லிட்டு ஜிமின் ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜங்கோட ஜிமின் அப்பா அம்மா நீல் ரன் பண்ணுறாங்க. இது பார்க்குற அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜங்க பார்த்துருப்பாங்க, இப்போ எப்படி இருக்காங்க நல்லா பார்க்குறாங்க. ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. ரொம்ப அழகாக ஃபார்மலான ட்ரெஸ்ஸு, அப்படியே ஒரு ஃபேமிலி மேனாக ரொம்ப அழகாக இருக்காரு. ரொம்ப காமாக உட்காந்துருக்காரு. இப்போ அவங்களுக்கு முன்னாடி நீல் அவுட் பண்ணுறாங்க. அப்படி நீல் அவுட் பண்ணிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்க ஆண்டி, உங்களுக்கு என்ன கோவம் தான் என்ன பனிஷ் பண்ணுங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் பையன் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. பையன் எப்படி லவ் பண்ணிட்டு போனாலும் சரி, இல்லை அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லி அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அவங்க லைஃப்பில் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் நினைப்பாங்க. நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. உங்கள் ஜிமின் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஜிமின் உங்கள் பேச்சை மீறி மேரேஜ் பண்ணிட்டு அப்படின்ட்டு மட்டும் கோவமாக இருக்கீங்களா சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எங்கள் பையன் இப்போ தான் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஆண்டி ஒரே ஒரு டைம் வந்து பாருங்கள் சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்படி இருக்கு நாங்கள் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆண்டி உங்கள் ப்ளஸிங்ஸ் வேணும், நீங்கள் நீ எப்படி இருக்க ஜிமின் நீங்கள் கேட்கணும் ஆசைப்பட்றான், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவங்கள மிஸ் பண்ணுறான், ப்ளீஸ் ஆண்டி அப்படி சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. அது ஹாபி அவன் சொல்கிற அப்படி நம்ம ஜங்கு ஹாபி பார்க்குறாரு நீட்டன் பண்ணிக்கிட்டே. ஹாபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹாபி ஜங்குக்கு எந்திரி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எந்திரி ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஹாபி தான் சொல்கிறாங்க. அப்பா அம்மா இது வரைக்கும் நீங்கள் சொன்ன பேச நான் கேட்டேன், நீங்கள் சொன்ன போது நான் டேவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா டே நீங்கள் பார்த்த பையன், அது மட்டும் நாங்கள் லவ் பண்ணால் கூட உங்களோட பர்மிஷன் வந்தனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஜிமின் அப்படி இல்லைப்பா, ஜிமின் எதுக்கும் ஆசைப்பட்டது இல்லை, எனக்கு தெரியும் அவன் நம்மளை மட்டும் சுற்றி வந்தான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி உள்ளவன் நம்ம லவ் தாண்டி இவனை சூஸ் பண்ணியிருக்கானா, அப்போ நம்ம மொத்த பேர் லவ் இவங்கள்ட்ட கிடைச்சிட்டு தானே பார்த்தோம் சொல்லுங்கள். இவனை அந்தளவுக்கு லவ் பண்ணாதால் தானே இவன் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே மேரேஜ் பண்ணியிருப்பான். நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்தை அவன் பண்ணுவானா, நீங்களே சொல்லுங்கள். நம்ம லவ் அவனுக்கு கிடைச்சிருக்கு இவங்ககிட்ட இருந்து, அப்போ இவங்க நல்லா பார்த்துக்கிட்டனால தானேப்பா அவன் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கான். நீங்களே சொல்லுங்கப்பா சொல்லிட்டு நம்ம ஜங்க் ஹோப்பி சொல்கிறாங்க. அதுன்ற வந்து 2 years நீங்கள் சொல்லுவீங்க அந்த ஒரே ரீசனுக்காக இது வரைக்கும் என் தம்பிக்கிட்ட நான் பேசலான்னு எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது தெரியுமா. ஏன்னா சிப்ளிங்ஸ்லாம் மேக்ஸிமம் பேசிடுவாங்க, ஆனால் நான் பேசாமல் இருக்கேன் தம்பிக்கிட்ட. ரீசன் நீங்கள் மட்டும் தான், நீங்கள் ஹார்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான்ப்பா. ப்ளீஸ்ப்பா என்னால் என் தம்பி விட்டு இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்பட்றேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, இவங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு தோணுது. ஆனால் நம்ம பார்க்கணும்லப்பா, நம்ம பேசணும்லப்பா, நம்ம லவ்க்காக ஏங்குவாளப்பா சொல்லிட்டு இவங்க ஹோபி அழறாரு. இது பார்க்குற டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹோபி எப்படி சொல்கிறாங்க, இல்லை நீயே சொல்லு, அவன் பாவம் இல்லையா, அவன் சின்ன பையன் இல்லையா,
சரியா? நம்ம தானே மன்னிக்கணும். அவன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். அப்படின்னு தப்பு பண்ணிட்டான், இவனை சூஸ் பண்ணிட்டா. அவன் கேட்டான், அப்பா அக்செப்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு புரியாதமாக இருந்ததுனால தான் அவன் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பேச்சு கேட்டு அவன் வேற ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிட்டா அவன் ஹாப்பியாக இல்லாமல் இருப்பாப்பா. லைஃப் லாங் இவனை லவ் பண்ணிட்டு இன்னொரு பர்சன் கூட வாழாமல் இருப்பான்ப்பா. ஒரு நல்ல எப்படின்னா ஒரு லைஃப் லாங் வந்துட்டு இன்னொரு பர்சன் மனசில் நினச்சிட்டு இன்னொரு பர்சன் கூட வாழ ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்காவது ஒன் டே நம்ம அப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்க, நம்மக்கிட்ட வருவாங்க, நம்மளை மன்னிப்பாங்கன்னு சொல்லிட்டு தானே அவன் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு அந்த டைமில். அப்போ நம்ம தானே மன்னிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜம்கோட ஜிம்முட அப்பா அம்மாவுக்கும் புரியுது. ஆனால் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கப்பா கொஞ்சம் ஈகோ விட்டு கொடுங்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஈகோ, என் பையன் கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்ப்பா இவ்வளோ பிடிக்காத மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு போக அந்த பையன் மேலே சொல்கிறாங்க, இந்த பையன் மேலே இவன் மேலே கோவம், சரி இவன் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்கோ தள்ளி விடுறாங்க. ஹோபி தான் ஜம்க் பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி உங்களுக்கு ஏன் மேலே கோவம், நீங்கள் அடிச்சுக்கோங்க, ஆனால் ஜிவன் மட்டும் பனிஷ் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஆண்டி, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. என்னோட பையனோட பர்த்டே சொல்கிறாங்க. பையனா சொல்லி இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. நம்ம டேவும் நம்ம ஜேவும் பார்க்குறாங்க. இவங்க அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க பையனை. ஆமாம் ஆண்டி எங்களுக்கு பையன் இருக்கான், அவனுக்கு பர்த்டே வருது, இன்னும் 2 டேஸ்லாம், இன்னும் 1 டே தான் இருக்குது டைம். அவனோட பர்த்டே அன்றைக்கி நீங்கள் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிமினுக்கு எங்கள் 3 பேர் நீங்கள் ப்ளஸ் பண்ண ரொம்ப ஆசை. நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ண வேணாம், ஆனால் பேபி ஜிமினை ப்ளஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்குறாங்க. அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடுது. இப்போ ஜிமின் அம்மா டக்குன்னு ஏஞ்சி ஜங்கிட்ட போகிறாங்க. போயிட்டு ஜங்கோட கலர் டேஸ்ட்டும் தொடச்சி வராங்க. என்னப்பா அப்படி பேசுகிறேன், இங்கே பாரு எங்கள் பையன் நல்லா இருக்கணும், அதுக்கு நீ நல்லா இருக்கணும், ஏன்னா அவங்ககிட்ட தான் அவன் ஹாப்பினஸ் இருக்குது சரியா? அப்படின்னா நீ எப்படி ஒன்றும் ப்ளஸ் பண்ணாமல் போயிடும், நீ எதுக்கு ஒன்று பிரித்து பேச சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி உங்களுக்கு என்ன பிடிக்கல இங்கே பாரு அப்படி சொல்ல. உண்மையான கோவம் மேலே கோவம் வந்துச்சு தான். எந்த பேரண்ட்ஸ் வந்தாலும் ஒரு ப்ளே பாய் பர்சனுக்கு போயிட்டு தன்னோட பசங்களை மேரேஜ் பண்ணி நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. யாரும் நினைக்க மாட்டாங்க ஆண்டி, நீங்கள் படுத்த முடிவு கரெக்டு தான் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது, சாரிப்பா, நான் இப்போ உன்னை ப்ளே பாய்லாம் சொல்ல வரல, அப்படி இருந்த சுச்சுவேஷன் அப்படியே, அதனால் நான் அப்படி சொன்ன கோவப்பட்டேன், அதுக்காக உன்னை ஒதுக்கிடலாம் மாட்டோம். என்னடா ஜிமின் எப்படி நீ எனக்கு அப்படி தான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. நம்மளை காயப்படுத்தி கொடுத்து உட்கார் பாசிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க தண்ணி வந்து கொடுக்குறாங்க. அதை கூடி சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கும் குடிக்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, அங்கிள் ஆண்டி இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வந்துருங்க சொல்லிட்டு வெட்டிங் கார்டு வரைக்கும் ஒரு கார்டு கொடுக்குறாங்க, இன்விடேஷன் கார்டு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அழகா ஜிமோட பேர், ஜவுக்கோட பேர், அவங்களோட பேபியோட பேர், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பேர்லாம் போட்டிருக்காங்க. ஜிவன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகாக போட்டிருக்காங்க. எங்கள் ஃபேமிலிக்கு ஜிமின் எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு கூட இப்படி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க சொல்லிட்டு நம்ம நம்ஜின் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, என்னோட ஜிமின் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் ஹாப்பியாக இருக்கான், இருந்தாலும் நீங்கள் எல்லாம் அந்த அவன் வந்து மிஸ் பண்ணுறான், அவன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கா அவனோட லைஃப் வந்துட்டு. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறதுனால தயவு செஞ்சு வாங்க சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் முடியும் நம்ம நம்பிச்சிடுவோம். நம்ம அவங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க, தயவு செஞ்சு எங்களுக்காக வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெவப் என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜவ் கூட ஜிம்மோட நம்பிச்சோட ஹேண்டையும் தட்டி விட்டு 2 பேரும் சேர்த்து ஹக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் சொல்கிறாங்க. இங்கே பாட்டா நான் ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு தான் நான் மன்னிச்சிட்டான்னு விட்டு பேசிருக்கணும், என் தம்பி எப்படிக்கான முடியாது கேட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா கோவப்படுவோம்னு நினச்சிட்டு நான் பேச முடிட்டேன், மன்னிச்சிட்டா ரம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவப் சொல்கிறாங்க. இல்லைடா யாராக இருந்தாலும் அப்படி தானே இருப்பாங்க, ஏன்னா என்கிட்ட நீ ஒரு ஹெல்ப் கேட்டேன், நான் தான் உன்ட்டு ஒரு ஹெல்ப் கேட்டேன், நீ அதை பண்ணேன், ஆனால் உங்ககிட்ட உன் தம்பி நான் பத்திரமா திருப்பி கொடுக்காம நான் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன், சாரி சொல்கிறாங்க. இல்லைடா நீ எனக்கு சப்போர்ட்டாக தான் போயிருந்தேன், ஏன்னா நம்ம ஜிம்மில் விட்டு இருந்து கரெக்டாக விட்டுட்டு போயிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சரியா மன்னிச்சிட்டு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, எனக்கு ஜிம்னு பார்க்கணும் ஆண்டி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. இப்போ ஜங்கோட ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க, கண்டிப்பாக போகணும் சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சர்ப்ரைஸாக வரீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வரோம் சொல்லிட்டு அவங்களும் டேஸ்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு எங்கள் பையனை பார்க்கணும்ல, எங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நீங்கள் நாளைக்கு ஃபங்க்ஷன் ஆண்டி வந்துருங்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கிளம்ப சொல்லி சாப்பிட்டு இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை பண்ணி சாப்பிட்டு போயிரு சொல்லிட்டு ஜிம்மிட்ட அம்மா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி நம்பிச்சிட்டு கூட நம்ம ஜங்குக்கும் உட்கார வைக்கிறாங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. ஆட்டி இப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜெகோப் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ ஜங்கு நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜெகோப் கிளம்ப சொல்கிறாங்க. எங்கேம்மா சொல்கிறாங்க. ஷாப்பிங் சொல்கிறாங்க. ஷாப்பிங் ஆமாம் பேபி பிறந்திருக்கு, பேபிக்கு போய்ட்டு வாங்கி கொடுக்கலாம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே நிறைய பண்ணல, நம்ம மேரேஜுக்கு பண்ணாது எல்லாத்தையும் இப்போ பண்ணலாம் சொல்கிறாங்க. அம்மா இப்போ ஆமாம் வா சொல்லிட்டு இப்போவே கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் பார்க்கணுன்றக்காக அவங்க நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிமின் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்னோடய பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது, இது வரைக்கும் அப்பா அம்மா பார்க்கலையே சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவே தான் இருக்கார் ஸ்டில் இப்போ வரைக்கும். இப்போ ஜங்கோர் நம்பிச்சு அவங்க ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி சிட்டு கேட்குறாங்க. ஆமாம் போன ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சு ரொம்ப ஸ்பீடாக பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒர்க்கு சக்ஸஸ் ஆகும் நினைக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சோம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், போக போக ஈஸியாக சொல்லிட்டு அவங்க அங்கே பேசுனதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நான் ஜங்க் பார்க்குறாங்க. எங்கள் ஜிமின் சொல்கிறாங்க ரூமில் இருக்காண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் மேலே வராங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான் அவங்க அப்பா அம்மாவோட பிக்சர் மொபைலில் இருந்திருக்கும், அது பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இது பார்க்குற ஜங்க் நல்லா புரியுது, நாளைக்கு உனக்கு இந்த இடத்துல கஷ்டம் முடிஞ்சிடும், நாளைக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஜிமின் பேபி அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. ஜங்கா வண்டிங்களா சொல்லிட்டு ஓடி போய் ஜம்ப் ஆகுறாரு. இப்போ ஜம்ப் தான் ஜிமின் தூக்கி சுற்றுறாங்க. ஆச்சு என்னன்னு சொல்கிறாங்க, உன்னை 1 டே ரொம்ப மிஸ் பண்ண, 2 டேஸ் தான் ரொம்ப மிஸ் பண்ணடாப்பா சொல்லிட்டு சுற்றுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜங்கா அவங்க ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. என்ன மிஸ் பண்ண மாதிரி தெரிய சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க, ஓ அப்பா அம்மா மிஸ் பண்ணி சொல்கிறாங்க. அது எப்போ மிஸ் பண்ணுறது, நம்ம உங்களை ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜிமின்
ஜங்குட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. ஃபைனலாக நாளைக்கு பர்த்டே வருது பேபிக்கு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே சொல்கிறாங்க. வீடு ஃபுல்லாக டெக்கரேட் ஆகி அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே இவங்க அப்பா அம்மா எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் டே தாண்டா ஈவினிங் ஆகுது. ஒரு 6 o'clock. இங்கே நம்ம பேபியை ரொம்ப அழகாக ஜங்கோட அம்மா பார்த்து ரெடி பண்ணுறாங்க. ஆண்டி என்னையா ஆண்டி ரெடி பண்ண ரெடி ஆக சொன்னீங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா மேரேஜ் இப்போ நிறைய பேர் பார்க்க வந்தாங்களா, இன்றைக்கி எல்லோரும் பார்க்குறாங்களா, இதுக்கு இப்போ தானே ஒரு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில், அதனால் எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க, அதனால் எல்லோரும் ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. நம்ம ஜிம்னுக்கு நம்ஜுனுக்கு நம்ஜுன் ஜின்னுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்க பேபியோட ஒரே மாதிரி காஸ்ட்யூமு. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்புறம் ஜங்குக்கு அந்த பேபிக்கு ஒரே மாதிரி காஸ்ட்யூமு. ஜங்கோட அப்பா அம்மா 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக வேர் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக அழகாக இருக்குது. பார்த்தா கண்ணே பற்றுன்ற அளவுக்கு இருக்குது. இந்த ஜியோன் ஃபேமிலி இவ்வளோ அழகாக இருக்குது ரீசனே என்னோட 2 ஏஞ்சல்ஸ் தான் சொல்லிட்டு நான் ஜங்கோட அம்மா ஜிம்னே கொஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா நாங்களும் தான் அம்மா சொல்லிட்டு நம்ஜுன் சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா நீங்களும் தான் சொல்லிட்டு ஜங்குக்கு நம்ஜுன் 2 பேரும் கொஞ்சிறாங்க. ஃபைனலாக போகலாமா சொல்லிட்டு அப்படியே பேபி தூக்கிட்டு வராங்க. இப்போ நம்ம பெரிய ஸ்டேஜ் தான் அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அவ்வளோ விஐபி கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஜங்கோட அப்பா எல்லாரும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இவங்க பிஸ்னஸில் இப்போ நம்பர் 1 இருக்காங்க. ஏன்னா 2 சிஓவும் மாறி இருக்காங்களா. ஒரு பக்கம் நம்ம ஜங்குக்கு நம்ஜுன் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஜங்கு இருக்காங்க. பிஸ்னஸில் அவ்வளோ ஒரு நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. இந்த பையன் ஒரு காலத்தில் எப்படி தான் இப்போ பார்த்தியா எவ்வளோ ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கான் பாரு சொல்லிட்டு எல்லாரும் ஜங்கு பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, ப்ரௌடாக பேசுகிறாங்க. அது பார்க்குற ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணோம். எவ்வளோ பேர் தப்பாக பேசினாலும் அவங்க எல்லாரும் வந்துட்டு பார்த்து வாயடிச்சு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு பேபி வச்சு நின்றுருக்காங்க. பேபி வந்து நம்ம ஜங்குக்கும் ஜிமின் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஜின்னும் நம்ஜுனும் அவங்க பக்கத்தில் நின்றுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜின்னு பார்க்குறாரு. ஏன் நம்ஜுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் அந்த ஜிம்னோட அப்பா வந்து பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் வந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும், ஜிம்மின் எவ்வளோ அழகான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கோவம்லாம் போய்டும். என்ன அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ஜுனுக்கு தெரியாத மாதிரி காமிச்சிட்ருக்காரு. இப்போ ஃபைனலாக இங்கே ஒரு பர்சன் வராங்க. ஒரு பர்சன் ஒரு பொண்ணு வரா. நம்ம இவர் பார்க்குறாரு, நம்ம ஜின்னு பார்க்குறாரு. நம்ஜுன்னு சொல்கிறாங்க. அது சுகான்ட்டு ஒயன் தானே. ஆமாம் சொல்கிறாங்க. பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. இவங்க சொல்கிறாங்க இவங்க ஃபாரினில் தானே இருந்தாங்க. ஃபாரினில் தான் இருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ண சொல்கிறாங்க. டே இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. இவங்க பேசாமல் தாண்டா அந்த அவன்கிட்ட சொல்கிறாங்க. பேசாமல் தான் இருந்தால் நான் கேட்டேன் வரியா சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜின்னு போய்ட்டு சுகாட்ட பேசுகிறாங்க. சுகா ஜின்லாம் ஃப்ரெண்ட் இல்லையா. சுகா சொல்கிறாங்க ஜின் இப்படி இருக்க சொல்கிறாங்க. ஏன்டா நான் என்னடா பண்ணேன், ஏன்டா எங்கள்கிட்ட பேச சொல்கிறாங்க. சாரிடா ஜெகோபால் தான் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது ஓயன் பெரிய கிஃப்ட் எடுத்துட்டு ஜங்கு கப் சொல்லி கூப்பிட்றா. ஜங்கு ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஒயன் சொல்கிறாங்க எப்படி இருக்கா சொல்லிட்டு நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் தான் ஜிமினி பார்க்குறா. ஜிமின் அப்படி ஒயன்கிட்ட பேசவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு. ஐயோ சார்ட்ட மன்னிச்சிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒயன் வந்து நம்ம ஜிமினோட சிஸ்டரை மறந்துட்டேன் நான். ஓகேவா மன்னிச்சிக்கோங்க. இப்போ ஒயன் நம்ம பார்த்ததும் நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஏன்னா ஒயன் வந்து மேரேஜ் ஆகிட்டு உடனே ஃபாரின் போயிருப்பாங்க சுகா கூட. அதனால தான் இப்போ ஒயனை பார்த்தது நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி எடுத்து ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி அழவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. சாரி ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏன் ஒயன் அப்படி பண்ண சொல்கிறாங்க. சாரி சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கா. ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சுகா. என்ன ஃபாரினில் போய் தான் படிக்க வச்சாங்க. நான் நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க. இது ஐயோ இது சனிலாவா சொல்லிட்டு அவத்துக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒயன் தான் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் ஒயன் உனக்கு கூட ஜிமின் மேலே கோவம் சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. ஃபைனலாக இங்கே எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக போயிட்டுருக்கு. இப்போது அப்படியே அந்த இன்னொரு செட் பாரு பார்க்குறேன்டா. ஒரு கார் வந்துட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குமா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மில் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்க போகிறோமா. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த ரீசனால் தான் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைவா சொல்லிட்டு பாருங்க. இங்கிட்டு பார்த்தாலே அந்த எப்படின்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடிலேருந்து ரொம்ப டெக்கரேஷனாக அதிகமாக இருக்குது. ஏகப்பட்ட கார் அப்படியே அந்த மாதிரி இருக்குது. என்னம்மா ரொம்ப பெருசாக பண்ணுறாங்களோ சொல்கிறாங்க. ஆமாடா இன்விடேஷன் நீ பார்த்தாலே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ நம்ம ஜிம்மோட அம்மா அப்பா நம்ம டீ அப்புறம் ஜெயகோபி எல்லோரும் இறங்கி வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோ க்ரௌடு அப்படி உள்ள வராங்க. இப்போ நம்ம நம்ஜன் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக எப்படி அந்த டைமில் வந்துடுவாங்க சொல்லிட்டு நம்ஜனுக்கு நம்ம ஜெயகோபுரை வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து வந்துட்டோம் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக ஜங்கு கப் சொல்லிட்டாங்க. ஹேங் சார் வா சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு போகிறாங்க. ஹேண்டை பிடிச்சி இப்போ ஜின்னு நம்ம இவராக நின்றுட்டுருக்காங்க மேலே. ஜின்னு ஜிமின்னு அப்புறம் சுகா அண்டு ஒயின் அவங்க நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஹேங் சொல்லிட்டாங்க. அவங்க வந்துட்டாங்களா சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அப்பா அம்மா என்ன ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அப்பா அம்மா ஜிம்மினோட அப்பா வந்துருக்காங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க சொல்லிட்டு அவங்க ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க தான் உங்களுக்கு அந்த டைம் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஹார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஜிம்மில் போய்ட்டு இந்த மாதிரி கேட்கும்போது இப்போ பார்த்தா இவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. இவங்க வாங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ கோவம் இல்லை சொல்கிறாங்க. அது எப்படி கோவம் இருக்கும். எந்த பேரண்ட்ஸ் வந்தாலும் அப்படி தான் கோவப்படுவாங்க. நானும் தான் அப்படி தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாங்க சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மியோட அப்பா அம்மா அப்புறம் ஜெயகோபு வெட்டே எல்லோரும் வராங்க. பேபியோட வந்துடுறாங்க. என்னப்பா பேபிலாம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாடி சொல்கிறாங்க. நல்லா இருக்கட்டும் பேபி சொல்லிட்டு அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டோம் சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு வந்துருக்காங்க. வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. யார் சொல்கிறாங்க. இவங்க தான் எங்களோட எங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஜங் குரூப்போட அவங்க வந்துட்டு ஒரு சிஓ சொல்லிட்டு நம்ம ஜெயகோப் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் பேபி சரி கூட்டாக வந்து கொஞ்சிட்டு இருக்காரு. என்ன கொஞ்சம் நேரத்தை கேட்க கட் பண்ணிடலாமா சொல்லிட்டு
சொல்லிட்டு பார்க்குறாங்க மம்மா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேபி கொஞ்சிட்டு இருக்கு பேசிகிட்டு இருக்கு. நம்ம சின்ன ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்கோட அப்பா அம்மா தான். ஜிம்மோட அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துட்டு கூட்டிட்டு வந்து இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா ஜிமின் அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி பேபி வச்சுட்டு இருக்காங்க. செம்ம அழகாக இருக்காரு. அவங்க ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவர் இவங்க வீட்டில் இவங்க வீட்டில் தான் அப்படி தான் இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க அந்தளவுக்கு அவங்க பார்த்துருக்காங்க. அவர் அழகாக இருக்காரு. வீட்டில் இருந்ததை விடவும் அப்படி இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கோட ஜிம்மின் அப்பா பார்க்கும்போது அப்படியே டேஸ்டாக வருது அவங்களுக்கு. என் பையனா சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர் கையில் ஒரு குட்டி பையன் பக்கத்தில் ஒயன் நிற்கிறது பார்க்குறாங்க. ஒயனே போதா சொல்லி கேட்குறாங்க. ஜெகப் திரும்பி பார்க்குறாங்க. அம்மா ஒயன் சொன்னாம்மா அந்த மாதிரி வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அவ்வளோ பார்க்குறோம்ல ஆமாம் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு ஆச்சு எனக்கு போகணும். இப்போ போய்ட்டு நான் தூக்கணும் நம்ம ஜிம்மோட பேபியை சொல்கிறாங்க. போகலாம் படம் இதை சொல்கிறாங்க. இப்போது இங்கே வந்து பேபி வந்துட்டு கரெக்டாக கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க. ஜங்குக்கு எங்கே சொல்லி கேட்குறாங்க. டைம் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கேக் கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜங்கு 2 பேரும் ஜிம்மோட கண்ணு இப்போ கூட தேடுது. எங்கேயாவது அப்பா அம்மா வந்துட மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு மாதிரி அவருக்கு ஒரு ஏக்கம் அப்படி தேடுறாரு. அம்மா அவன் நம்மளை தான் தேடுறான்னு சொல்லிட்டு ஜெகப் சொல்கிறாங்க. ஆமாட்டா சொல்லி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் தான் சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஒரு ஓரமாக. ஃபைனலாக இவங்க வந்து ஒரு டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்க கார்னர் சீட்டில் அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்க கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி பேபிக்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஜிமின் ஜங்குக்கும் 2 பேருக்கும் கேக் கட் பண்ணி பேபிக்கு ஃபிட் பண்ணிட்டு அவர் 2 பேரும் சேர்ந்து கிஸ் கொடுக்குறாங்க பேபி சீக்ஸில். அதை அழகாக கிளிக் எடுக்கிறாங்க ஃபோட்டோவா. இப்போ சின்ன நம்ம சின்ன அதே மாதிரி பேபிக்கு வந்து கேக் வந்து ஃபிட் பண்ணி கொஞ்சிறாங்க. நம்ம மின் குக்கிக்கு ரொம்ப அழகாக ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அழகாக வந்து கேக்லாம் கட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. இத்தனை பேர் வந்து நம்ம எல்லாரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. பேபி வந்து ப்ளஸ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறது எல்லாம் அவங்க அப்பா அம்மா வந்து ப்ளஸ் பண்ண மாட்டாங்களா பேபிக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபைனலாக ஒரு பர்சன் வராங்க. வந்துட்டு நல்லா இருப்பா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இந்த வாய்ஸை கேட்டு ஏன்னா ஜிமின் ஒவ்வொரு கிஃப்ட்டாக வாங்கி வைக்கிறாங்க. யாரோட ஃபேஸ் அதுக்கு பார்க்கல. இப்போ அந்த வாய்ஸை கேட்டு ஜிமின் டவுன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் அம்மா அதுவும் கையில் வந்துட்டு எப்படின்னா ஒரு டைமண்டில் ஒரு ரிங் மாதிரி இருக்குது. அது பேபிக்கு போட்டுருக்காக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்மோட அம்மா நல்லா இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் கையில் தான் பேபி இருக்குது. அதை ப்ளஸ் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் போட்டு விட்றாங்க. ஜெகப் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் அதை எல்லாத்தையும் போட்டு விட்ருக்காங்க. ஜிமின் பார்த்துட்டு இருக்காரு. பேபிக்கான செயின் அந்த சின்ன ரிங்கு அப்படி சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு விட்றாங்க. அக்சசரிஸ் எல்லாம் போட்டு விட்றாங்க. பிரேஸ்லெட்னு சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் எதுவுமே தெரியாம கேஷுவல் இருக்காரு. இப்போ ஜிம் நம்ம பண்ணுறாங்க. பேபி கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கொடுத்துட்டாங்க. ஜிம்மோட அம்மா பேபி தூக்கிட்டு கீழே இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபி ரொம்ப க்யூட்டாக போயிடுது. அவங்க கிட்ட கூப்பிடுது கிராண்ட்மா சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போ பேபி எங்க கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லுது. வச்சோ தங்கம் மன்னிச்சிட்டே கிராண்ட்மா ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க பார்க்க அப்படி சொல்லிட்டு ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கான டியர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. என்னடா அம்மா சொல்கிறாங்க. இது ட்ரூவா ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஆமாடா ட்ரூ தான் சொல்கிறாங்க. இது ட்ரீமா சொல்கிறாங்க. ட்ரீம் இல்லை ட்ரூ அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி டர்ன் பண்ணி பார்த்தா ஜிம்மின் அப்படி சொல்லி வாய்ஸ் கேட்குது. ஜிம் டர்ன் பண்ணி பார்த்தா இங்கே நம்ம ஜிம்மோட அப்பா நிற்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. சார்ட தங்கம் மன்னிச்சிட சொல்கிறாங்க. ஜிம் போட்டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அழகாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா தான் இல்லை கொஞ்சம் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு நீங்களும் கேரியன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் அவங்க சாப்பிட்றது அந்த மாதிரி ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. ஜிம் கீழே வா சொல்லிட்டு ஜங்கோட அம்மா ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி கீழே இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. பேசவே மாட்டேங்கிறாரு. என் பையனை பனிஷ் பண்ணிங்க என் பையன்ட்ட பேசலாம் சொல்கிறாங்க. நான் அப்படி பேர் தப்பு பண்ணிட்டேன்னா சொல்கிறாங்க. சார்ட்ட தங்கம் சார் இப்படி சொல்லாதான் நீ தப்பு பண்ண சொல்கிறாங்க. என் அம்மா என்கிட்ட நீங்கள் பேசலன்ட்டு திட்டுறது கூட எனக்கு ஃபோன் பண்ணல சொல்கிறாங்க. ஃபோன் நம்பரை கூட மாற்றிட்டீங்களா நீங்கள் சொல்கிறாங்க. சார்ட்ட தங்க மன்னிச்சிரு. நாங்கள் எல்லா அப்பமும் இருக்கிற மாதிரி தான் நாங்களும் இருப்போம். நாங்களும் சராசரி மனுஷங்க தானே சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் அவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டேன்மா சொல்லிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்மா சாரிம்மா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஸோ கேட்டாங்க மன்னிச்சிரு. நாங்கள் தான் உனக்கு எந்த மாதிரி இடத்துல சுச்சுவேஷன் கூட இருக்கணுமோ அப்போ எல்லாம் போயிட்டோம் சாரிடா சொல்லிட்டாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. இங்கே நம்ம ஒய்யனை ஜெயகோப் 2 பேர் பார்க்குறாங்க. அம்மா பாவம்மா ஜிமின் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்கன்னு சொல்கிறாங்க. சாரிட்டி சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. சாரிட்டு தாங்க மன்னிச்சிரு சொல்லிட்டு ஜிம்மில் டேஸ்ட்டில் வைப் பண்ணி விடுறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பேபி எல்லாத்தையும் கொஞ்சிறாங்க. அம்மா எங்கே இருக்கும் அவங்களுக்கு போயிடுச்சு அம்மா சொல்கிறாங்க. உண்மையை சொல்லுவா ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா ஹேண்டாக நம்ம ஜிம் நம்ம பிடிக்கிறாங்க. உனக்கு உண்மையாகவே நாங்கள் பார்த்து வச்சுருந்தா கூட இப்படி ஒரு ஃபேமிலி பார்த்துருக்க மாட்டேப்பா. இப்படி ஒரு ஃபேமிலி இப்படி ஒரு லவ் இப்படி ஒரு கேர் இதெல்லாம் நாங்கள் பார்த்து வச்சுனா இப்படி கிடச்சிருக்காது. நார்மலாக ஒரு ரிச்சான ஃபேமிலி நாங்கள் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நாங்கள் சரி உனக்கு அமைச்சு கொடுத்துருப்போம் ஒரு லைஃப். ஆனால் இவ்வளோ கேரிங்காக இவ்வளோ லவ்வாக ஒரு ஃபேமிலியும் ஒரு லவ் பண்ணுற ஒரு மாதிரி எங்களால் கண்டிப்பாக வந்துட்டு இப்படி ஒரு லைஃப் ஒன்று கொடுத்துருக்க முடியாது. நீ சூஸ் பண்ண லைஃப் தான் பெஸ்ட்டு சார். சம்டைம்ஸ் நாங்கள் பேரண்ட்ஸை சூஸ் பண்ண கூட தப்பாக போயிடுவோம். சம்டைம்ஸ் பசங்க சூஸ் பண்ணி தப்பாக போயிடுவோம். ஆனால் உன்னோட ஃபேட்டு கரெக்டாக இருந்திருக்கு ஓகேவா. இந்த பர்சனை சூஸ் பண்ணுறது கரெக்ட் தான் ஓகேவா. உனக்காக என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா எப்படி பேசினாங்க தெரியுமா சொல்லிட்டு ஜங்கு என்னெல்லாம் பேசுகிறாங்களோ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ் வருது. அம்மா நான் சூஸ் பண்ணுறது கரெக்டு தானே தாங்க கரெக்டு தான் ஓகேவா. எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா எங்களுக்கும் நம்பிக்கை வரணும்ல. எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உனக்கு இவ்வளோ அழகான ஒரு
லைஃப், இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி, உன்னை இவ்வளோ லவ் பண்ணுற ஒரு மதர் இன்லா, ஒரு ஃபாதர் இன்லா, அப்புறம் ஒரு பிரதர் இன்லா சொல்லிட்டு இவ்வளோ பேர் அழகான ஒரு ஹஸ்பண்ட், ஒரு பேபி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு உண்மை சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ ஜங்குக்கு பேபி 3 பேரும் எப்போதும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்மில் அப்பா அம்மா கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. 3 பேர் அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்க, எப்போதும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பண்ண வேண்டிய சில மரியாதையை அவங்க பண்ணுறாங்க. ஜங்குக்கா மேரேஜ் பண்ணால் என்னெல்லாம் பண்ணியிருக்கணுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, வேண்டாண்டி இல்லை இதெல்லாம் வாங்கிட்டதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம், எங்களை சனி இல்லாவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா பார்க்குறாங்க, வாங்கிக்கப்பா, அது உங்களை லவ் கேர் தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க வாங்கிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் சாரி உன்னோட டெலிவரி டைம் இப்போ கூட இருக்க முடியல சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேம்மா, ஆண்டி நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. தெரியும்ப்பா, உனக்கு அவங்க இன்னொரு அம்மாவாக இருக்காங்க, எப்போதும் உங்களை ஹாப்பியாக பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கடம் பார்க்குறாங்க, எப்போதும் அவங்க 2 பேரும் எனக்கு என்னோட சனி லெவலில் பார்த்ததில்ல, சன்னாக தான் பார்க்குறேன். ஜிம்மும் சரி ஈக்குவல் தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மை சொன்னால் ஜிமின் வந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க புரிஞ்சுக்கிட்டது, அவங்கள மாற்றினது, இது எல்லாமே எங்களுக்கு ஏன்னா கார்டு கொடுத்த கிஃப்ட்டு, உங்களுக்கு தான் தேங்க் பண்ண சொல்லிட்டு ஜங்கோட அம்மா ஜிம்மோட அம்மா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக எல்லோரும் ஒன்றாயிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோவே எடுக்கிறாங்க. ஜிமின் அவங்க அப்பா அம்மா கூட ஜங்குக்கான பேபி அவங்க மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகோப் நம்ம ஒய்யனு, அப்போ அதை நம்ம ஜிமின் 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒய்யன் நீ இப்போ பேபி பற்றி சொல்கிறாங்க. நான் இனிமேல் எனக்கு கவலை இல்லை, நான் இனிமேல் ஃபாரின் போக மாட்டேன், இங்கே இருப்பேன், இனிமேல் இங்கே செட்டில் ஆகிடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா என்னுடைய அண்ணா அங்கே இருக்காங்க, என்னோட ஜிமின் இங்கே இருக்கான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இனிமேல் அங்கே போய் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபேமிலி உடஞ்சி போயிருந்தாலும் நான் அங்கே போயிட்டேன். இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை, அங்கே இருக்கலாமா, இங்கே இருக்கலாண்டி சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு எல்லா ஃபேமிலியோட இருக்கணும், அங்கே யாரும் மாதிரி அனதையாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க, இங்கே பாருடா என் பொண்ணு நீ பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. உங்கள் பையனுக்கு என் பொண்ணு நான் கேட்கலான்னு நினச்சேன், இப்படி இருக்கா சொல்கிறாங்க. சாரி டே சொல்லிட்டு ஜிமின் வந்து டேவா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இவ பேர் சொல்கிறாங்க, டேயா சொல்கிறாங்க. டேயாவா ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு கொஞ்சிறாங்க. இங்கே பாரு என் பையனுக்கு உன் பொண்ணு கூட சொல்கிறாங்க. இங்கே பாரு டே என் பையன் வளர்ந்ததுக்கப்புறம் உன் பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறம் 2 பேருக்கும் ஓகே, ஒருத்தர் விரும்புனாங்க, அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைனா எனக்கும் பிரச்சனை இல்லை சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ மெச்சூரிட்டி ஆகிட்டா நீ அப்படி சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, நான் ஒரு ஃபேமிலி மேனில் அதுவும் இல்லாமல் ஏன்னா ஒரு குழந்தைக்கு அம்மாலாம் சொல்கிறாங்க, அது உண்மை தான் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. ஃபைனல் அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. நாளைக்கு போகலாம், அங்கேயே ஸ்டே பண்ணுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு எல்லோரும் ஸ்டே பண்ணுறாங்க. ஜிமின் பேபி கொடுப்பா நான் வச்சுக்கிறேன் சொல்லி ஜிமின் அம்மா கேட்குறாங்க. இந்தாங்கம்மா சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப பேபிக்கு ஹாப்பியாக கொஞ்சம் ஜங்கோட அம்மா கிட்ட நிறைய பேசுகிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஜிமின் வீட்டுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, ப்ரெக்னன்சி டைம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. ஜிமின் அம்மா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ உங்கள் அம்மாவும் இந்த அதாவது அந்த ப்ரெக்னன்சி டைமை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு பேபி ட்ரை பண்ணலாம். மாஸ்டர் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் ஜங்கக்கா வேண்டாம், ஓகேவா, இப்போ தான் மின்குக்கு 1 இயர் ஆகுது, இன்னும் 2 இயர்ஸ் போகட்டும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்லிட்டு ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்கக்கா தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க, எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க பாரு, நான் பண்ண தப்பு நான் தான் சரி பண்ண சொல்கிறாங்க. ஆச்சும் தப்பு இல்லை சொல்கிறாங்க, எனக்கு தெரியும்டா, இருந்தாலும் நான் பண்ணது நான் தான் சரி பண்ணேன். ஜிம்மோட ஹாப்பினஸ்க்காக என்ன பண்ண மாதிரி ஹாப்பியாக சொல்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக ஆசைப்பட்ட மாதிரி அப்பா அம்மாவோட கேர்லாவும் எனக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் அவங்க பிளஸிங்ஸ் நம்ம 3 பேர் கிடச்சி ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜேகப்பு ஜின்னு நம்ம சுகா எல்லாரும் நினைச்சிருக்காங்க. எல்லாரும் நிற்கிறாங்க. நீங்களாம் சொல்கிறாங்க நாங்கள் பேபிஸ் கீழே கொடுத்துட்டு வந்துட்டோம், ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் உட்காந்து கான்சோலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேபிஸ் கீழே இருக்கட்டும் நம்ம விளையாடுவோம் சொல்லிட்டு அவங்க ஃபன் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கான். இதோட இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஓகே, அந்த ஸ்பெஷல் பார்ட் எதுவும் முடிச்சிடலாம். பை, டேக் கேர் எவ்ரிவன்.